ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்தாக்கா கௌசல்யனுடைய கை ஓங்கும். அப்போ நீ வேலைக்காரியாக இருந்து கௌசல்யக்கு பணி செய்ய போகிறேன்ற மாதிரி கைகேயினுடைய மனசை மாற்ற பார்க்குறாங்க. அப்படி அதனால் கைகேயை சார்ந்து நிற்கிற தன் போன்றவாளுக்கும் அந்தஸ்து இருக்காதுன்னு சொல்கிறாங்க. இப்படி நன்மை செய்யக்கூடிய தன்மையற்ற வார்த்தைகளை சொல்லி மந்திரையை பார்த்து கைகேயி சொல்கிறாங்க. ராமனுடைய உயர்வுகளை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ராமன் தர்மநெறி தவறாதவன், நல்ல குருமார்கள்கிட்ட கல்வி கற்றவன், மன்னருக்கு மூத்த குமாரன்றதுனால இளவரச பட்டாபிஷேகத்துக்கு அவன்தான் உரியவன். அவன் தன் உடன் பிறந்தவாளையும் மற்றவாளையும் ஒரு தந்தையை போலவே தன் வாழ்நாள் முழுதும் பாதுகாக்கக்கூடியவன். மந்திர, இப்படிப்பட்ட ராமனுடைய பட்டாபிஷேக செய்தி அறிஞ்சு நீ ஏன் வருத்தப்படுற? உனக்கு ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோ. பல வருஷங்கள் கழித்து ராமனுக்கு பிறகு பரதன் இந்த ராஜ்யத்தை நிச்சயமாக அடைவான். இப்போ நடைபெற இருக்கிற பட்டாபிஷேகம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது, தர்ம விதியை ஒத்து இருக்கிறது. அப்படி இருக்க நீ மட்டும் ஏன் இதில் அந்த விஷயத்தில் சங்கடப்படுற? என் மகனான பரதன் எனக்கு ரொம்ப பிரியமானவன் தான். ஆனால் ராம பரதனை காட்டிலும் மேம்பட்டவன். கௌசல்ய தேவிக்கு அவன் செய்கிற பணிவடைகளை விட எனக்கு தான் அவன் அதிகமாக செய்கிறான். உடன் பிறந்தவாக்கிட்ட உயர வச்சுன்னு இருக்கான். அதனால் ராஜ்யம் ராமனுடையதுன்னாக்கா அது பரதனுடையதாகவும் தான் காட்சி அளிக்கும். கைகேயினுடைய பேச்சு எப்படி கேட்டு தன்னுடைய துன்பம் மேலும் வளர்ந்த நிலையில் மந்திர சொல்கிறாங்க. அறிவில்லாதவாளுக்கு ஒரு உதாரணமாக நீ திகழ்ந்துருக்க. உனக்கு நேரம் இருக்கும் ஆபத்தை உன்னுடைய அறியாமை காரணமாக நீ உணராமல் இருக்க. இந்த பட்டாபிஷேகம் நடந்துட்டா அதற்கு பிறகு என்ன நடக்கும்ன்றதை சிந்திச்சு பாரு. ராம அரசனாவான், அவனுக்கு பின்ன அவன் மகன் அரசனாவான். பரதம் பெறக்கூடிய மகன்கள் அரச உரிமையிலேருந்து விளக்கப்பட்டவாளாக தான் இருப்பாள். அரசாட்சின்றது கூட்டு பொறுப்பு கிடையாது. அப்படி இருந்தால் அரச பதவி சீரழிஞ்சிடும். அதனால் ஒரு மன்னனுடைய மகன்கள் அனைவரும் ஒரே சமயத்தில் அதிகாரத்தை பெற்றுவிடுறது இல்லை. இந்த காரணம் கொண்டு தான் தன்னுடைய மகன்களில் எவன் எல்லா சிறந்த குணங்களையும் பெற்று உயர்வுடையவனாக திகழறானோ அவன்கிட்ட ஆட்சியை பொறுப்பை அரசர்கள் கொடுத்துட்டுருக்கா. தான் பக்க நியாயத்தை எடுத்து சொல்ல யாரும் இல்லாத போயிட்ட நிலையில் பரத அரசுரிமையிலிருந்து என்றைக்குமே விளக்கப்படுவான். உன்னுடைய நன்மையை உத்தேசித்து தான் நான் இந்த விஷயத்தை பேச தொடங்கியிருக்கேன். ஆனால் நீவா என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. உன் சக்காலத்தை பெறப்போகிற மேன்மைக்காக நீ எனக்கு பரிசளிச்சுட்டுருக்க. இப்போது ராம ராஜ்யத்தை அடைஞ்ச பிறகு சும்மா இருக்க போகிறானா? தான் பதவிக்கு தொல்லை நேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக பரதனை வேறு தேசத்துக்கு அனுப்பிடுவான், அல்ல இந்த உலகத்தையே விட்டு அனுப்பிடுவான். ஒரு பாவமும் அறியாத பரதன் ஒன்னாலேயே தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கான். இப்போது எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அது அசைகிற பொருளாக இருக்கட்டும் இல்லை அசையாத பொருளாக இருக்கட்டுமே, அது எதிரியில் இருந்தால் தானே அதன் மேலே ஒரு பிடிப்பு உண்டாருது. பரதனே இப்போ எதிரில் இல்லை, அதனால தான் உனக்கு இந்த அலட்சியம் நேர்றது. எப்படி ராமனை விட்டு லக்ஷ்மணனை விலக மாட்டானோ அப்படி பரதனை விட்டு எப்பயுமே சத்ருக்னா இருக்க மாட்டான். அதனால் அவனும் போயிருக்கான். அதனால் பரதனுக்கு இருந்த பாதுகாப்பும் இப்போ விலகிருக்கு. காட்டில் இருக்கிற ஒரு மரம் முட்களால் சூழப்பட்டிருந்தால் அந்த மரம் வெற்றவாளுக்கு தாக்குதல்லேருந்து அது விடுபட்டுக்கலாம், தன்னை காப்பாற்றிக்கலாம். அதுபோல் பரதனுக்கு பாதுகாப்பாக நின்று இருக்க சத்ருக்னனும் இங்கே இப்போ இல்லை. அப்போ ராமருக்கும் லக்ஷ்மணுக்கும் இடையே இருக்கிற பிணைப்பு உலகறிஞ்ச விஷயம். அதனால் லக்ஷ்மணுக்கு ராம ஒரு தீங்கும் செய்ய மாட்டான். ஆனால் பரத விஷயத்தில் அவன் அப்படி நடந்துப்பான்னு எதிர்பார்க்க முடியாது. கைகேயி ஒன்று செய்யலாம், தன்னுடைய மாமா வீட்டுக்கு போயிருக்கிற பரதன் அங்கேருந்து நேராக காட்டுக்கு போயிடட்டும். அவனுக்கு அதுதான் நல்லதுன்னு எனக்கு தோன்றுறது. உன் மனசுக்கு உகந்ததாகவும் அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூனி மேலும் தொடர்ந்து சொல்கிறாங்க. கைகேயி, நடக்க இருக்க ஆபத்தை நினச்சி என் மனசு படும் பாட்டில் உந்தப்பட்டவளை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். தர்ம விதிகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஆட்சி பண்ணக்கூடியவன் பரதன், அரசால தகுந்தவன். ராமருக்கு பகைவனாக இருக்கிறான். அப்படி இருக்க ஆட்சி பீடத்தில் ராமர் அமர்ந்திருக்கும் போது பரதன் எப்படி அவன் அருகில் வாழ முடியும்? யானையை சிங்கம் தாக்கி அழிச்சுட்டு நினைக்கிறது போல் பரதனை காப்பாற்றுறது உன் கையில் தான் இருக்குது. அவனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் உனக்கும் உன் குலத்துக்கும் பெருமை ஏற்படும். மற்ற மனைவிகளை விட மன்னர் உன்கிட்ட தான் அதிக அன்பு வச்சுருக்காருன்ற காரணத்தினால ஏற்கனவே சில முறைகள் நீ கௌசல்யை அவமானப்படுத்தியிருக்க. பழிக்கு பழி வாங்கிட முடியுன்ற துடிப்பு அவன் மனசில் இல்லாமல் போகுமா? ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்துட்டா தன்னோட அந்த திட்டத்தை நிறைவேற்றிக்காமல் இருப்பாளா? அதனால் இந்த பட்டாபிஷேகம் நடந்துட்டாக்கா அதனால் துன்பத்தை அனுபவிக்க போகிறது பரதம் மட்டும் இல்லை, நீயும் தான். கைகேயி, நீ பெற்ற பிள்ளைக்கு ராஜ்யம் கிடைக்கிறதும் மற்றவாளுக்கு நாட்டை விட்டு பகிஷ்காரமும் அமையிறதும் உனக்கு நல்லது. அதனால் அதற்கான வழியை நீ இப்பயே நாடு அப்படின்னு சொல்லி மந்திர பேசுகிறாங்க. அவங்களுடைய வார்த்தைகளை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.